2.5 மணி நேரமாக நான் படம் பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன். ஆனால் இவங்க வந்து என்னை பார்த்து பேசவே இல்லை. கரெக்டாக இங்கே 2000 கேமரா வந்தவொடனே கரெக்டாக மேடம் வந்து கரெக்டாக வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. பார்த்தீங்களா, இதுலேருந்து என்ன தெரியுது, சினிமாவில் மட்டும் நடித்தா பத்தாது, இது மாதிரி கேமரா முன்னாடியே நடிக்க தெரியணும். கரெக்டா இல்லையா? அனுஸ்ரயா இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். வெந்து தணிந்தது காடு. வணக்கத்தை போடு. ஒரு 5 நிமிஷம் நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதா? என்ன டென்ஷன் ஆகிதான் போகணுமா? உங்க தங்கச்சி கையா? பொதுவாகவே நான் வந்து எப்பவுமே எல்லாருமே தங்கச்சி மாதிரி தான் நினைக்கிறது. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம தம்பியோட தங்கச்சின்றதுனால எப்பவுமே ஸ்பெஷல் உண்டு. எறாதா இன்னொரு மாலையா யாருமா வந்திருக்கிறது? ஹீரோ வந்திருக்காரா? அவரு இதுல போலீஸா நடிச்சிருந்தாங்க. கார்த்திகேசன் வந்திருக்காரு. வாங்க சார், நீங்க தான் வாங்க. இந்த மாலை யாருக்கு போய் சேரணும்ன்றது அந்த ஆண்டவன் எழுதி வச்சிருக்காரு. இத புடிங்க, அப்படியே போடுங்க. எப்பவுமே நான் மாலைக்கு ஆசைப்பட மாட்டேங்க, புரியுதுங்களா? சூப்பர். வாங்க முன்னாடி. அதாவது நான் மாலை போட்டாதான் தப்பாய் போறேன். இதை பிடிங்க, கையில போடுங்க. நீங்க லாரா படத்துலதான் சார் உண்மையான போலீஸ், புரியுதுங்களா? ஒரு சிங்கம் மாதிரி, சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3, இது சிங்கம் 4. உண்மையிலேயே அந்த சிங்கம் சூர்யாவுக்கு அப்புறம் அந்த 10 பொருத்தங்களும் பக்காவா இருக்கிறது இவருக்கு ஒருத்தர் தான். ஆனால் ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கு. அவர் நல்லா இருக்கு, ஒரு ஃபேமிலி பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ வந்து இப்போ வர படம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டோரியே புரியாது. பட் இது வந்து கரெக்டாக என்னென்ன யார் என்னென்ன ரோல் இருக்காங்கன்றது பர்ஃபெக்டாக புரிஞ்சுது. ஸோ ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. திலீப்போடைய கேரக்டர் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணாக இருந்து அந்த ஒரு பொண்ணு தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ண விஷயங்கள் பிடிச்சிருந்தது. அதே போல் வந்து அவங்க ரோல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. சாங்ஸா ஃபைன். அந்த எனக்கு வந்து எமோஷனலான ஒரு இது அப்படின்னா அந்த பொண்ணு வீசிங்கில் இருக்கிறா இல்லையா, அது எனக்கு ஹார்ட் டச்சாக இருந்தது. பிகாஸ் அது என்னுடைய ஓன் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். அது பார்க்குறப்போ அது எனக்கு ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. ஸோ சாங்ஸ் வைஸ் குட். த்ரில்லிங்காக இருக்கு. எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு இருக்கு படம்? இருக்கு, பரவாயில்ல. வேற என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த படத்துல? எல்லாம் நல்லா சிரிப்பாக இருக்கு. கொஞ்சம்